அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேணி. நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கருப்பக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அப்போ வந்து ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீடு வாசல் அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்குது, வாசல் இங்கிட்டு இருக்கக்கூடாது, கிச்சன் இங்கிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஆளாளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஓகே, இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதில் நம்ம கரெக்டாக வாஸ்து பார்த்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து வாஸ்து பார்க்குறதுக்காக ரெடி ஆனோம். அப்போ வந்து நான் அஸ்ட்ராலஜரை பார்க்கும்போதில் அவர் ஒரு பிளான் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. யூடியூப்பில் சேனல்ஸ்லலாம் நிறையா பார்க்கும்போதில் வாஸ்து அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அது மேலே இது இருக்கக்கூடாது, இது மேலே அது இருக்கக்கூடாதுன்னு நிறையா குழப்பி விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லிங்க் கிடச்சிது. இந்த வாஸ்து கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, ஃப்ரீ கிளாஸ் தானே, சரி அட்டன் பண்ணி பார்க்கலாம், இவங்க என்ன சொல்கிறாங்க வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். அப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது எனக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, என்னென்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். பேசிக் கிளாஸில் வந்து சார் சொல்லி கொடுத்த தகவல் எல்லாமே வந்து இது வரைக்கும் வாஸ்துன்னு எதை நினச்சிட்டு இருந்தனோ அது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி வந்து சார் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. வாஸ்துன்றதே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சயின்டிஃபிக்காகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, சார் சொல்லி கொடுத்த வாஸ்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஒன்றுனே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரூஃபோடு அவர் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தார். இதுக்கு முன்னாடி நான் வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்ச யூடியூப் சேனலில் பார்க்கும்போது அதற்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. நானுமே நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், இந்த சைடு நீங்கள் வாசல் வச்சிங்கன்னா நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அரசனை போல இருப்பீங்க, லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்களுமே வந்து அப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்கு வந்து அவங்க சொல்கிற வாஸ்துக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஆனால் சார் வந்து ப்ரூஃபோடு வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தார். அதுவும் இல்லாமல் அவர் கிளாஸ் எடுத்த விதம் வந்து சயின்டிஃபிக்காகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வந்து எனக்கு வந்து அவர் சொன்ன விளக்கங்கள் வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி வந்து ஒரு மனுஷனால் வந்து ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு கிளாஸை கொண்டுட்டு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இதுக்காக மெனக்கெட்டு இருப்பாரு, இவ்வளோ தூரத்துக்காக வந்து இது ஒவ்வொன்றையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும் போதுலே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இதுக்காக வந்து நான் வந்து சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்த வாஸ்து எல்லாமே தப்பு அப்படிங்கிறது வந்து சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு எனக்கு. இதில் இந்த கிளாஸை வந்து இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அட்டன் பண்ணி வாஸ்துனா என்னன்றதை வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசிக் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காகவுமே நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். Thank you, Raja sir. Thank you.